Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 2 days முன்னாடி நான் வந்து இந்த ஸ்கின் கேர் பண்ண ஒரு 3 ப்ராடக்ட்ஸ்ல என்னோட வந்து மாறிடுச்சுன்னு சொன்னேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஐபிசி மங்கையில நான் 2021ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பேன். அதுல அந்த இதை வந்து ஞாபகப்படுத்துனாங்க. ரெகுலர் கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, டிஎம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்படிதான் இருந்தீங்க, அதாமா உங்க ஃபேஸ் ரொம்ப டேனா இருந்துச்சு, இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்க நல்லா க்ளோ ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சீக்ரெட் ப்ராடக்ட் அதை நீங்க கண்டிப்பா சொல்லணும்னாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், வீடியோல தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்கின் கேர் நிறைய லேர்ன் பண்ணி எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் ஒவ்வொன்றும் நான் லான்ச் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறனால நானாக எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டது தான். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சோப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோஜிக் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் சார்கோலுமே போடுவேன். கோஜிக் சோப் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். அதாவது எனக்கு ரொம்ப டேனாக இருக்கும், சம்டைம்ஸ் ஆயிலி சம்டைம்ஸ் கம்பைன் அப்படிங்கிறனால நான் கோஜிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன் சோப்பு ரெகுலராக. ஆனால் ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது நான் வந்து மாய்ஸ்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நான் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு வேறு பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தால் கொண்டு இது வந்து நம்ம பேஜில் இல்லைங்க. ஆனால் நான் எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு மாய்ஸ்சர் தான். இதை தான் நான் ரெகுலராக இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 3.5 monthsே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாய்ஸ்சர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இந்த சீரம் வாட்டர் பேஸ்ட் சீரம், அதாவது நம்ம க்ரீமாக எடுத்துக்கிறதுக்கும் க்ரீமாவும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரமு. இந்த சீரம் தான் நான் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம பேஜில் இல்லை, பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் நான் இது வந்து எனக்கு ஃபார்முலேட் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். எனக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்குது. இது வந்து நான் பகலில் ஒரு 2 மணி நேரம் போட்டிருப்பேன். ஆனால் நான் நைட்டு வந்து என்ன பண்ணணும் இல்லையோ இந்த கோஜிக் க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன். இதில் வந்து விட்டமின் ஆயில், பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டேனு, பிக்மெண்டேஷன், ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ட்ரை ஸ்கின் இல்லை கம்மிங் ஸ்கின்னாக இருக்குது, இந்த கோஜிக் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ப்ராடக்ட் தான். கோஜிக் க்ரீம் மட்டும்தான் நம்ம பேஜில் இருக்கும். இது ரெண்டுமே இருக்காது. மாய்ஸ்சர் மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இனி நம்ம பேஜில் இந்த மாய்ஸ்சர் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். சீரமும் வந்து நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண 3 ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நானாக கஸ்டமைஸ் பண்ண மாய்ஸ்சர், நானாக கஸ்டமைஸ் பண்ண ஆல்ஃபா ஆர்பிட்டின் சீரம், அப்புறம் வந்து கோஜிக் க்ரீம். இது 3 தான் யூஸ் பண்ணேன். செம்ம ரிசல்ட்ஸு. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா வந்து காம்போ ஆஃபராக நான் கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குறேன். என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.